ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் பதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் மகாரிய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கராரிய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யா ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. ஸ்ரீவத்ஸ சின்ன மிஸ்ரேப்யோ நம உக்திம பீமஹே யதுக்தயஸ்த்ரயீ கண்டே யாந்தி மங்கள சூத்ரதாம். ஸ்ரீபராசர பட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. பராசர பட்டரோட அதீத கிருப்பையில நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்களோட பரம காருண்யத்துல நம்ம போன வருஷம் ஆரம்பிச்சோம் ஸ்ரீகுணரத்ன கோஷம் அப்படின்ற ஒரு அன்வயம். ஃப்ரைடே வந்து சுக்கிரவாரம் அன்னைக்கு பெரிய பிராட்டியாரோட மகாத்மியம் அன்வயிச்சுன்னு வரும். அத வெறும அவளோட மகாத்மியம் அன்வயிக்கிறதோட அடியார் அடியார் தம் அடியார் அடியார்ன்ற மாதிரி அவளோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அடியார்ஸ் மட்டும் இல்ல, அவளோட மானசீக புத்திரன் திருக்குமாரரும் கூட. நம்பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியாரோட மானசீக புத்திரர் யாருன்னா அது ஸ்ரீ பராசர பட்டர் தான் இல்லையா. அவர் அன்வயிச்சு ஸ்ரீகுண ரத்ன கோஷம் மூலமா பெரிய பிராட்டியார நம்ம அன்வைக்கிறோம். ஒரு பாசுரத்துக்கான அன்வயம் பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும். எப்போ என்னைக்கு கிடைக்கிறதோ நம்மளுக்கு அதோட சந்தையும் பார்க்கலாம். ஒரு நாள் நிறைய பேர் கேட்டுட்டு சீக்கிரமே பார்க்கலாம். சரி, இது வரைக்கும் ஒரு குயிக் ரீகேப். என்ன பார்த்திருக்கோம்? மெயினா பார்த்தது வந்து பிராட்டி எம்பெருமானோடையும் அவ ரொம்ப சிறந்தவ அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா எம்பெருமான் நம்ம முன்னாடி போய் நின்னோம்னா ஆனா அடியார்களோட குத்தங்கள்னு சொல்ல முடியாது. இப்ப எல்லாருமே இருக்கா இல்லையா, நம்ம திருப்பல்லாண்டுல பாக்குறோம். ஆழ்வார் வந்து அனன்ய பிரயோஜனரை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறார், வாழாட்பட்டு நீர் உள்ளீரேல். அதுக்கப்புறம் கைவல்யாட்டிய கூப்பிடுறார், கைவல்யத்துல கைங்கரியத்துல ஆசை இருக்கிறவா, தன்னோட ஆத்மாவையோ அதுலயே ஆசைப்பட்டு இருக்கிறவா. அப்புறம் ஐஸ்வர்யார்த்திகள் பெருமாள் கிட்டதான் போறான், தேவதாந்திரத்துக்கிட்ட போகாம பெருமாள் கிட்ட போய் எனக்கு மத்த அந்நிய பிரயோஜனர்கள் ஆனா அந்நியமா வேற யாருக்கிட்டையும் போல பெருமாள் கிட்டதான் போறா. இது எல்லாரையும் கூப்பிடுறாருன்னு பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி எம்பெருமான் கிட்ட போய் நின்றோம்னா அடியார்கள்னு இல்ல, மத்தவாளோட குறைகள்னா அவனுக்கு ரொம்ப கண்ணுல தென்படுறதுன்றா. அதை பார்த்து சீருபவன் எம்பெருமான்னு காமிக்கிறா இல்லையா. ஆனா பிராட்டி எப்படி அச்சோ குழந்தை வந்து கை கூப்பி நிக்கிறது, சும்மா அஞ்சலி பண்ணி கை கூப்பிண்டா கூட இந்த குழந்தைக்கு கொடுக்க மோட்சத்தை தவிர நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையேன்னு வருத்தப்படுறாளாம் பிராட்டி. அதனால புருஷகாரத்திலேயே எல்லாத்தையும் பொறுப்பிக்கும் இயல்பினர் யாருன்னா அது பெரிய பிராட்டியார் தான், ஸ்ரீரங்க நாச்சியார் தான். அதே மாதிரி எம்பெருமானுக்கு ஏத்தம் பெருபவன்னா என்னன்னா இந்த குணங்கள்லாம் சொல்லி அவன் ஒப்பா எப்பேற்பட்ட பராத்பரனா இருக்கான்னு எம்பெருமானுக்கு அந்த மாதிரி நம்ம குணத்தை சொல்றோமா. பிராட்டி ஏத்தமாயே இருக்கிற அவ இருக்கிறதுனாலதான் இவனுக்கு ஏத்தணும். அது செகண்டும் தேர்டும் ஒரு கண்டினியூவேஷன். என்னன்னா பிராட்டியோட நித்திய சம்பந்தம் பெற்றதுனாலேயே இவன் பரமபுருஷனா சிறப்புடையவனா இருக்கான்னு காமிக்கிறா. பிராட்டினால்தான் இவனுக்கு சம்பந்தம். கடைசி பாயிண்ட் பார்த்தேன்னா பிராட்டி இல்லைன்னா அவன் இல்லை. அதனால திருவோட கூடிய மாலே சிறப்புடையவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இது வரைக்கும் 7 பாசுரங்கள் பார்த்துட்டோம் நம்ம. அதுல முதல் 4 பாசுரங்கள் ரொம்ப அழகா மங்கள ஸ்லோகங்கள்லாம் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம். 5, 6 வந்து என்னன்னாக்க இப்போ வந்து ஒருத்தரை பத்தி நம்ம துதி பாடணும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்கிற டெஃபிஷியன்சினால, நம்ம கிட்ட எத்தனையோ டெஃபிஷியன்சிஸ் இருக்கு இல்லையா, எத்தனையோ நம்ம கீழே இருக்கோம். நீச்சனே நிறை ஒண்ணும் இல்லைன்னு ஆழ்வாரே சொல்லிக்கிறார். இப்போ பராசர பட்டர் எப்படி ஆழ்வாரே சொன்னா ஆச்சாரியர்களும் நைச்சியம் பாவிப்பா இல்லையா, மாதிரி நைச்சியம் பாவிக்கிறார். ஆனா என்னோட புன் சொற்கள் தான் இருக்கு, பொன் இல்ல புன் சொற்கள் தான் என்கிட்ட இருக்கு. ஆனா பிராட்டியோட அந்த குணத்தை துதிக்கிறதுக்கு ஏதோ என்கிட்ட இருக்கு. அந்த சமர்த்தி எப்படி ஏற்படுதுன்னா பிராட்டியோட சம்பந்தத்தினாலேயே அந்த சமர்த்தி ஏற்படுறதுன்னு சொல்றார் 5லயும் 6லயும். இப்போ 7 பார்த்துட்டோம், 8 பார்க்க போறோம். 7ம் 8ம் ரொம்ப இன்டர்லிங்க்டு. ஒரு பாசுரத்துக்கான எக்ஸ்டென்ஷன் தான் அடுத்த பாசுரம். இப்போ புன் சொற்கள் அடியன் கிட்ட இருக்கு, சரி அடியன் கிட்ட ஏதோ சொற்கள் தான் இருக்கு. ஆனா பிராட்டிய நம்ம துதிக்கும் போது இந்த புன் சொற்கள் போருமா? போகவே போறாது அவ பண்றதுக்கு இல்லையா. அவளை நம்ம துதிக்கணும்னா நல்ல கவியோட தான் அவகிட்ட போய் துதிக்க முடியும் நம்ம. அப்போ யார் அந்த நல்ல கவியை ஆக்க முடியும்? அடியன் கிட்ட ஏதோ மைனஸ் தான் இருக்கு. மைனஸ் இன்னும்
விராட்டியால மட்டும்தான் அதை பிளஸ் ஆக்க முடியும் இல்லையா? இந்த மேத்ல எல்லாம் போடுவேன் மைனஸ் டைம்ஸ் மைனஸ் இஸ் பிளஸ்ன்னு, அந்த மாதிரி ஆக முடியாது. விராட்டியோட புருஷகாரம் தான் அது மைனஸ் ஆக முடியாது, அது பிளஸ் தான். அவளால மட்டும்தான் மைனஸையும் பிளஸ்ஸையும் பிளஸ் ஆக்க முடியும். அந்த மாதிரி கேட்கிறார் பராசர பட்டர். என்னோட புன் சொற்கள், ஆனா அது ஒண்ணு அப்படி பாடி அமைக்க முடியுமானா அமைக்க முடியாது. ஒரு நல்ல சிறப்பான ஒரு கவிதை தான் உனக்கு தேவை. அந்த கவிதையும் நீயே எழுதி கொடுத்துருன்ற. 7 பார்த்தோம், 8 எக்ஸ்டென்ஷன். கிடுகிடுன்னு ஸ்லோகங்கள் மட்டும் ஒரு அன்வயம் வைக்கலாம். ஸ்ரீயை சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரி விராலோகைஹி சார்த்தயந்த்யை கிருதோஞ்சலிஹ. ஸ்ரீயை சமஸ்த சிதசித் விதான வியசனம் ஹரேஹே அங்கீகாரி விராலோகைஹி சார்த்தயந்த்யை கிருதோஞ்சலிஹ. உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கடாட்ச நீலாம் ஸ்ரீரங்கஹர்ம்யதல மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிஷீம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹ. அனுகலதனுகாண்ட ஆலிங்கனாரம்ப சும்பத் பிரதிதிஷ புஜ சாக ஸ்ரீசகானோகஹர்திஹ. स्तननयन गुलुच्च स्पार पुष्पद्विरेपा रचयतु मयि लक्ष्मी कल्पवल्ली कटाक्षान्. यद्भ्रूभङ्गा प्रमाणं स्थिरचर रचना तारतम्ये मुरारेः वेदान्तास्तत्त्वचिन्तां मुरभिदुरसि यत्पादचिह्नैस्तरन्ति भोगो बोद्गात केळि चुलकित भगवत् वैश्वरूप्यानुभावा सा न श्रीरास्त्रिणीता अमृतलहरिति लङ्घनीयैरपाङ्गैः. यत् तव वैभवं तदुचित स्तोत्राय दूरे स्पृहा स्तोतुं के वयमित्य दश्च जगृहुः प्राञ्चो विरिञ्जादयः. अप्येवं तव देवी वाङ्मनसयोः भाषानभिज्ञं पदं का वाच प्रयतामहे कवयितुं स्वस्ति प्रशस्त्यै गिराम्. स्तोतारं तमुशन्ति देवि कवयो यो विस्तृणीते गुणान् स्तोतव्यस्य तदश्यते स्तुतितुरा मय्येव विश्राम्यति. यस्मादस्मदमर्षणीय पणिति स्वीकारतस्ते गुणाः शान्त्यौदार्य दयादयो भगवती स्वां प्रस्नुवीरन् प्रताम्. सूक्तिं समग्रयतु नः स्वयमेव लक्ष्मीः श्रीरङ्गराजमहिषी मधुरै कटाक्षैः वैदग्ध्यवर्णगुण कुम्भण गौरवैर्यां कण्डूलकर्णकुहराः कवयो दयन्ति. எப்படி இருக்கா? மதுரை கட்டாட்சைஹி, அவரோட கட்டாட்சமே ரொம்ப மதுரமா இருக்குன்னு பாடினோம் இல்லையா, சேவிச்சோம். அப்போ இந்த பாசுரத்துக்கான கண்டினியூவேஷன் தான் இந்த 8வது பாசுரம். இப்போ இந்த 7வது பாசுரத்துல என்ன சொன்னார்? மதுரை கட்டாட்சம், அவளோட கட்டாட்சத்தினாலேயே என்னோட புன் சொற்கள்லாம் கவிதையா மாறுறதுன்னு சொல்றார். அவளால மட்டுமே இதை பண்ண முடியும்னு சொல்றார். அப்போ எப்படி எதெல்லாம் மாறணும்? ஒரு கவிதைனா, ஒரு ஒரு ப்ரோஸ்னா இது கிராமர் இருக்கு, லிட்ரேச்சர் இருக்கு, சொற்கள் கரெக்டா இருக்கு, அதேதான் சாதிக்கிறார் இங்கேயும். ஒரு கவிதையில என்னெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் அவளால மட்டுமே பண்ணிக்க முடியும். மாத்தி பிழைய திருத்தி கொள்ள முடியும், அது அவளால மட்டும்தான் முடியும்னு சாதிக்கிறார். இந்த 8வது ஸ்லோகத்தோட பாத்தீங்கன்னாக்க 9வது ஸ்லோகத்துல தனியா அவதாரிக்கே ஒண்ணு வரும். ஏன்னா ரொம்ப அழகான ஸ்லோகம். இத பார்த்துட்டு அத என்னதுன்னு சாதி. அநாகிராதாவத்யம் பகுகுண பரீணாஹி மனசஹ துஹானம் சௌஹார்தம் பரிசிதமிவாதாபி கஹனம் பதானாம் சௌப்ராத்ராத் அனிமிஷ நிஷேவ்யம் ஸ்ரவணயோ त्वमेव श्रीर्मह्यं बहुमुखय वाणि विलसितम्.
त्वमेव ஸ்ரீர்மக்யம் பகுமுகய வாணி விலசிதம். ரொம்ப அழகான ஸ்லோகம். எப்படி அவளோட கட்டாட்சத்துல எல்லாத்தையும் மாத்துறான்னு சாதிக்கிறார். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பதவுரையை சேவிச்சிடலாம். கீழே இருக்கிறது பதவுரை. எல்லாமே வந்து நம்ம நல்லான் ராமகிருஷ்ண ஐயங்கார் அவரோட வியாக்கியானத்துல இருந்து பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இந்த பதவுரை அதெல்லாம். அப்புறம் இன்னைக்கு ரொம்ப அழகா பி.வி. அனந்தராச்சார் சுவாமியோட அவரோட வியாக்கியானமும் கிடைச்சது. அதுல சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகா சுவாமி சாதிச்சிருக்கார், அதையும் பார்க்கலாம். ஸ்ரீஹி லக்ஷ்மியே அனாகிராதா, இது அனாகிராதா வத்தியம்னு சேவிக்கிறோம் இல்லையா? அனாகிராத அவத்தியம் என்னது? மோப்பத்திற்கும் வாராத குற்றத்தை உடையதும். அப்படின்னா என்ன? தோஷ கந்தமே இல்லாத, தோஷம்ன்ற ஒரு வாசனையே இல்லாமன்னு சொல்றோம் இல்லையா? அதான் அனாகிராதா அவத்தியம். பகுகுண பரிணாகி, பல குணங்களின் பெருக்கத்தை உடையதும். மனசக, ரசிகர்களின் மனத்திற்கு. சௌஹார்தம், களிப்பை துஹானாம் சுரப்பதும். பரிச்சிதம் இவ, பழகியது, அர்த்தம் தெரிந்தது போன்றதும். அதாபி, ஆயினும். ககனம், ஆழ் பொருள் உடையதும். ககனம்னா இப்ப நம்ம திருப்பாவை மேலெழுந்த வாரியாவும் திருப்பாவை சேவிக்க முடியும். ஒரு பெண்ணும் பேதையும் நம்ம திருவாய்மொழிக்கு சொல்றோமே, 5 வயசு 4 வயசு இருக்கிற குழந்தை எல்லாம் கிடுகிடுன்னு திருப்பாவை சேவிச்சிடுறது. ஆனா பெரிய உபன்யாசக்கார் எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷமும் திருவாய்மொழி திருப்பாவை சாதிச்சிருப்பா இல்லையா? 40-50 வருஷமா திருப்பாவை சாதிக்கிறவாள்லாம் பெரிய மகான்கள்லாம் இருக்கா. அப்போ அதுல வந்து ஒரு வருஷமும் சுரக்க சுரக்க ஆறாவமுதமா அர்த்தம் ஆழ் பொருள் வந்துருக்குல்லையா? அது என்னன்னா ககனம்னு அர்த்தம்னு சொல்றோம். ககனம், ஆழ் பொருள் உடையதும். பதானாம், சொற்களின். சௌபிராத்ராத், என்னது? சேர்க்கையினாலே. ஸ்ரவண யோகோ, செவிகளுக்கு. அனிமிஷ விஷேவியம், இமை கொட்டாது கேட்கத்தக்கதுமான. இமை கொட்டாதுன்னா இப்ப நம்ம எதையோ ஒண்ணு சுவாரஸ்யமா பார்த்துட்டு இருக்கோம்னா கண்ணை கூட கொட்ட மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி பிராட்டி இதெல்லாம் வச்சுன்னு பிராட்டி ஆக்கிக்கணும்னு சொல்றார். இமை கொட்டாத கேட்கத்தக்கதுமான வாணி விலசிதம், வாக்குவிலாசத்தை. மஹ்யம், எனக்கு. துவமேவ, நீயே. பகுமுகைய, பலவாயிலாக அவளே பாடணும்னு சொல்லிட்டார். பெருக்க வேணும் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினால் உயர்ந்த கவிதை பல்கும்படி என்ன எனக்கு அருள வேண்டும் என்று கோருகிறார். யாரு? பராசர பட்டர். தாயாரே வந்து அவளே எல்லாத்தையும் ஆக்கிக்கணும் அப்படின்னு இந்த பாசுரத்துல சாதிக்கிறார்னு சொல்றான். சரி, இப்ப வந்து இந்த அனந்தராச்சார் சுவாமியோட அந்த அவதாரிக்கை ரொம்ப அழகா இருந்தது. எப்படி அந்த நம்ம ஒரு சங்கத்தின்னு பாக்குறோம் இல்லையா? மேல் சொன்ன பாடலுக்கும் கீழ் சொன்ன பாடலுக்கும் அந்த ஒரு சங்கதி பிரவேசம் மாதிரி. கீழ் ஸ்லோகத்திற்கே விவரணமாயிருக்கிறது இந்த ஸ்லோகம். லக்ஷ்மிஹி ஸ்வயமேவ நக சூக்திம் சமக்ரயத்து. முன்னாடி பார்த்தோம் இல்லையா? என்றாரே கீழ் ஸ்லோகத்தில். அந்த சூக்தியின் பெருமை எப்படிப்பட்டதாய் இருக்க வேணும் என்னும் எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டார். என்ன பண்ணணும்ன்றத இந்த பாசுரத்துல சாதிக்கிறார் ஸ்ரீரங்க நாச்சியார். இப்படிப்பட்டதாய் இருக்க வேணும் என்று இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகணும்னா இங்க இருந்து ஏதோ ஒரு வாகனம், பஸ்ஸோ ஆட்டோவோ காரோ புடிச்சுட்டு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து இறங்க டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? டீட்டெயில்ஸ் கொடுக்கிறார் பராசர பட்டர். கீழ் ஸ்லோகத்தில் பிராட்டியை நேராக நோக்கி பிரார்த்தியாதே படற்கையாக வைத்து சொல்லி நின்றது. அதுதான் அவருக்கு பெரிய வருத்தம். கீழ் ஸ்லோகத்துல பார்த்தேன்னா அது கம்பேரும் பண்ண போறோம் நம்ம பாருங்க. அந்த ஸ்லோகத்துல நேரடியா பிராட்டி கிட்ட பிரார்த்திக்கலையாம் இந்த மாதிரி பண்ணுன்னு. அதனால வருத்தப்பட்டுன்னு அடுத்த ஸ்லோகம் நேரடியா பிரார்த்திக்கிறார். அது தகுதி அன்றி முன்னிலையை வைத்து தேவரீர் இப்படிப்பட்ட வாக்குவிலாசத்தை பெருக்கி அருள வேணும் என்று பிரார்த்திக்கிறது இதில் அப்படின்னு ரொம்ப அழகா காஞ்சி சுவாமி பியூட்டிஃபுல்லா ஒரு பிரவேசத்தை கொடுத்திருக்காரு. இது சரி. இப்போ அந்த ஒரு இதுக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த 2 பாசுரம் இது போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா இந்த பதவுரை அன்வைச்சிருக்கோம் இல்லையா? சரி, பொருளையும் இத சேவிச்சுடலாம். ஒரு தடவை சேவிச்சா இன்னும் டீட்டெயிலா புரியும். என்ன சொல்றார்? மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாயகி, எனக்கு உன்னை குறித்து துதிகளை இயற்ற தேவையான வாக்கு வன்மையை இப்போ இதெல்லாம் டீட்டெயிலா லிஸ்ட் பண்ண போறாரு. பல வழிகளில் நீ அளிக்க வேண்டும். அப்படி எனக்கு அளித்த வரம் மூலமாக உண்டான துதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குற்றம் என்பதன் வாசனையே அவற்றில் இருத்தல் கூடாது. பல வகையான இலக்கண குணங்கள். என்னது இலக்கண குணங்கள்? நடை, பொருள் அதெல்லாம் போன்றவை
அதில் காணப்பட வேண்டும். அதன் பொருளானது முன்பே கேள்விப்பட்டது போன்று. இவர் எவ்வளவு டஃப் ஜாப் கொடுக்குறாரு பாருங்க பிராட்டிக்கு. பிராட்டி ஏதோ சரி ஓகே இந்த போயட்ரி இந்த போயமா எழுதிடு அப்படின்னு சொன்னா அருள் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா இவர் அப்படி கிடையாதான். இது நம்ம சேவிச்சும் போதே ஏதோ புதுசா சேவிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதான். அதன் பொருள் சேவிக்கிறது மட்டும் இல்ல, பொருளே அதோட மீனிங்கே ஏதோ நம்மளுக்கு எப்பயோ கேட்ட மாதிரி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புது ஆகத்துக்குள்ள போவோம். போன உடனே சில இடங்கள்ல தோணும்பா என்னது இது ரொம்ப வெறிச்சோடி இருக்கிற மாதிரி. சில இடங்கள்ல ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஏதோ நம்ம 100 ஜென்மம் அங்கேயே வாழ்ந்த மாதிரியே ஒரு ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கு இருக்கணும்ன்றார் பராசர பட்டர். அதன் பொருளானது முன்பே கேள்விப்பட்டது போன்று எளிதில் விளங்குவதாக இருக்க வேண்டும். இனிமையான சொற்களை கோர்வையாக இனிமையான சொற்களை கோர்வையாக இணைந்து அந்த துதிகளை கேட்பவர்களின் காதுகளை மூடாமல் விளங்க வேண்டும். அப்படின்னா எப்படின்னா நம்மளுக்கு ஒரு சோம்பல் வருது, சோம்பேறித்தனம் வருது, முடியாமை இருக்கு இல்லையா? அந்த முடியாமையும் தாயார் பாத்துக்கணும்ன்றார். இத கேட்டா முடியாமையும் விலகி போயிடுமா. எப்படிலாம் ஒரு என்ன சொல் செக் வைக்கிறார் பாருங்க தாயாருக்கு. ஆனா தாயாரால பண்ண முடியாதா? எல்லாத்தையும் அவளால பண்ண முடியும் இல்லையா? ரொம்ப அழகாவும் பண்ணிட்டா. சரி, இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா வியாக்கியானத்துல நல்லான் சக்கரவர்த்தி சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு. ஒண்ணு ருத்ர பட்டர்னு ஒருத்தர் இருந்தாலும் அவர் சொல்றாராம், இது ஒரு ஒரு ஸ்ரீசுக்தியோட கம்பேர் பண்றா இந்த ஸ்லோகத்தை. காவியத்தின் 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 சோபைக்கு அழகு காவியத்தின் சோபைக்கு ஹேத்து எதுவோ அது அலங்காம் எனப்படும். குணம் அத்தகைத்தே என அதில் அறிதல் வேண்டும். குணமும் அத்தகைத்தே என அறிதல் வேண்டும். இப்ப காவியத்தோட சோபை ஒரு ப்ரோஸ் இருக்கு. அந்த சோபைனா ஒரு அழகு, ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா? அதுக்கு எது ஏத்துவோ, எது ரூட்டோ அந்த குணத்துக்கும் அதேதான் இருக்கு அப்படின்றார். ஏன்னா அறிதல் வேண்டும். அதற்கு மாறுபட்டது இது இல்லைனாக்க, இந்த மாதிரி குணமும் அந்த காவியத்துல என்ன ஒரு அழகு இருக்கோ அந்த அழகு இதுல இல்லைன்னா அது தோஷமாம் அப்படின்ட்டார். இது ரெண்டும் இல்லைன்னா காவியத்தின் சோபைக்கு ஏத்து எதுவோ அது அலங்காம் எனப்படும். குணமும் அத்தகைத்தே என அறிதல் வேண்டும். அதற்கு மாறுபட்டது தோஷமாம் அப்படின்னு சாதிச்சிட்டார். அடுத்தது நம்ம இப்போ இந்த பரிச்சிதம் விவதாபி ககனம் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? அது என்ன சொல்றான்னா, இத்துதி காவியமாக அமைந்ததால் மாத்திரம் போதாது. இவர் என்ன சொல்றாரு, அதான் இத்தனை செக் வைக்கிறாரு இல்லையா? வெறும ஒரு காவியமா அமைஞ்சுட்டா போறாதான் பராசர பட்டருக்கு. உத்தம காவியமா அமையணுமா அவருக்கு. உத்தம காவியமாகவும் அமைய வேண்டும் என்கிறார். அப்படின்னா என்ன? எப்போ ஒரு காவியம் வெறும ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல், திருப்பாவே எடுத்துக்கோங்க, ஏன் அது உத்தம லெவல்ல இருக்கு அப்படின்னா உள்ளுரை பொருள் ஆராய ஒரு தேறின பொருள் இருக்கு இல்லையா? ரொம்ப சுவாபதேசம்னு சொல்றோம். அந்த சுவாபதேசம் கேட்கறதுக்கே ஒரு 30 நாள் வேணும். அதையும் விதவிதமா ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா சாதிப்பா. சுவாபதேசங்கள், ஐதிஹ்யங்கள், அத்தனை ஐதிஹ்யங்கள் இருக்கு திருப்பாவையிலன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துக்கு வெறுமா ஒரு காவியமா இல்லாம அது உத்தம காவியமா அது எப்போ ஆறுதுன்னா உள்ளுரை பொருள் எல்லாம் வேணுமா. அந்த உள்ளுரை பொருளால் ஆழம் உடைத்தாய் இருத்தல் வேண்டும் அப்படின்ற. உள்ளுரை பொருள் இருந்தாலே மேல இருந்து வழியா ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஆனா அந்த ஒரு ஆழம் டெப்த் கிடைக்கிறது இல்லையா? அந்த டெப்த் ஒரு இன்னர் மீனிங் இருந்தாதான் டெப்த் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற. சரி, இப்போ கடைசியில பாத்தீங்கன்னாக்கா இதுல ரொம்ப அழகா கூரத்தாழ்வானோட ஸ்ரீசுக்தி இல்லாம நம்ம எதுவுமே பாக்குறதே கிடையாது. இந்த கடைசி அதுதான். சொற்குற்றம், பொருள் குற்றம், வாக்கிய குற்றம் இருக்கக்கூடாது என்றார். இதெல்லாம் சாதிச்சது பராசர பட்டர். இங்கு கேட்பவர்களின் காதுகள் இமைக்காமல், கண்கள் இமைக்காமல் இல்ல, காதுகள் இமைக்காமல்னா இப்ப ஆழ்வார் சாதிச்சிருக்காரு. இதே நம்ம பார்த்திருக்கோம். என்னோட அத்தனை கரணங்களும் மனசு படுறதையும் வேணுமா, மத்த கரணங்கள் இப்ப கண்ணுக்கு பாக்குறது மட்டும் இல்ல, கண்ணால கேட்கணும்ன்றால, காதால பாக்கணும்ன்றார். அந்த மாதிரி இங்க காதுகள் இணைக்காமல் திறந்தபடி கேட்க வேண்டும் என்று ரசமாக கூறுவது காண்க. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு ஸ்ரீசுக்தி. இது எப்படி இன்னைக்கு பிராட்டியாரோட காரை கருணை தான். நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் இந்த தேவதாந்திர ஸ்பர்ஷம். பிராட்டியை எப்படி கொண்டு சேர்க்கிறா பாருங்க ரொம்ப அழகா கூரத்தாழ்வானோட ஸ்ரீசுக்தி மூலமாக. சரஸ்வதி
இவளது அடிமையாக உள்ளதால் அவளிடம் வேண்டுவதையும் ஸ்ரீரங்கநாச்சியாரிடமே வேண்டுகிறார். யாரு? பராசர பட்டர். இதுக்கு கூறத்தாழ்வான் ஒரு ஸ்ரீசுக்தி சாட்சிருக்கார். என்ன சொல்றான்னாக்கா, அகலிடம் வாங்மயம் வாங்மயம் யத் விபூதிஹி அப்படின்னு சாதிக்கிறார். அகலிடம் வாங்மயம் யத் விபூதிஹி அப்படின்னா சிறப்பு, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கா சரஸ்வதி இல்லையா? அந்த சரஸ்வதி தேவியே பிராட்டியோட அடியாராம், பிராட்டியோட அடியாளாதலின் நேரடியே பிராட்டி கிட்ட அபேட்சிக்கிறார் எங்க அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு கூறத்தாழ்வான் ஸ்ரீசுக்தி என்னன்னா, சாபாரதி பகவதி து யதி யதாசி அப்படின்னு சரஸ்வதியே பிராட்டியோட அடியாரா இருக்கா. இப்போ அவ பிராட்டியோட அடியாரா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நேர நம்மளுக்கெல்லாம் ஒரு டைரக்ட் என்ட்ரி டிக்கெட் கொடுத்துருக்கா பிராட்டியும் நம்ம பெருமாளும் இல்லையா? நம்ம எப்போ அவளோட அடியா ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆயாச்சோ, இப்ப சரஸ்வதியும் பரதேவதா தான் நம்மளுக்கு. அவ அந்நிய தேவதா தான் நம்மளுக்கு. அவளுக்கு போய் நம்ம தொழறதுன்றது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம அவகிட்ட போனாலே, படிப்புக்குன்னு அவகிட்ட போனா அவ யார்கிட்ட போறா? பெரிய பிராட்டியார் ஸ்ரீரங்க நாச்சியார் கிட்டதான் போறா. நம்மளுக்கு ஸ்ரீரங்க நாச்சியாரும் நம்பெருமாளுமே மட்டுமே தான் கதி அப்படின்னு எவ்வளவு அழகா சாட்சிருக்காங்க. இன்னும் நம்ம கிரந்தத்து உள்ளே போல ஆல்ரெடி ஆள் பொருள் முன்னாடியே வந்துருக்கு இங்கே. சரி, இப்போ நம்ம 7வது ஸ்லோகமும் 8வது ஸ்லோகமும் ஒரு எக்ஸ்டென்ஷன் சொன்னோம் இல்லையா? அதுல பாக்கலாம் சில விஷயங்கள்லாம் என்னன்னு. இப்போ முதல் 3 அடைமொழிகள், இதுல இருக்கிற சில அடைமொழிகள்லாம் அந்த 8வது ஸ்லோகத்தை பார்த்தீங்கன்னா, முன்னாடி 7வது ஸ்லோகத்துல வைதக்யம், அப்புறம் அந்த வைதக்யத்தை விவரிக்கிறதுதான் இந்த ஸ்லோகம் அப்படின்னு காமிக்கிறான். அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இந்த இதுல பரிச்சிதம், கஹனம் அதெல்லாம் வருது இல்லையா? பரிச்சிதம்னா தெளிவுன்னு பார்த்தோம். நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும், வார்த்தைகள் போட்டாக்க வழவழ குழக்கணும் இல்லாம தெளிவா இருக்கணும்ன்றார். அடுத்தது கஹனம், காம்பீரியமா இருக்கணும்ன்றார். இப்போ இதெல்லாம் என்ன? தெளிவுன்றது ஒரு குணம், காம்பீரியம்ன்றது இன்னொரு ஒரு குணம். இதெல்லாம் முன்னாடி பாசுறதுக்காங்க வர்ண குணம், வைதக்ய வர்ண குணம்னு சொல்றா இல்லையா? வர்ண குண கும்பன கௌரவீரியாம் அப்படின்னு. அது என்ன வர்ண குணம்? பரிச்சிதமும் ககனமும் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? நம்மளுக்கு அனாகிராதாவத்தியம் பகுகுண பரிணாகி மனசக துஹானம் சௌஹார்தம் பரிச்சித நிவாதாபி ககனம். அந்த பரிச்சிதம் ககனம் அதுதான் தெளிவும் ரொம்ப காம்பீரியமா இருக்கணும்னு சாதிக்கிறார். அடுத்தது இந்த பதானாம் இங்க இருக்கு இல்லையா? ஸ்ரவண யோகோ எல்லாம் இருக்கு இல்லையா? அங்க என்ன வருது? அதுதான் கும்பன கௌரவத்தை விவரிக்கிறார் அப்படின்னு சொல்றான். ஒரு பதமும் ரொம்ப அழகா இருக்கணும்னு சொல்றா இல்லையா? இந்த இடத்துல ரொம்ப டீட்டெயில்டா செக்ஸ் கொடுக்குறாரு. அது அந்த இடத்துல கும்பன கௌரவைரியாம் அப்படின்னு சொல்ற பராசர பட்டர். சோ இந்த 7வது 8வது இந்த ஸ்லோகங்கள்லாம் கிட்டத்தட்ட அஞ்சலி ஸ்லோகங்கள். ஃபர்ஸ்ட் 4 ஸ்லோகங்கள், 5 6 கொஞ்சம் நைச்சியம் பாவிக்கிறார். 7 8 நைச்சியத்தை தாண்டி நைச்சியம் பாவிச்சாலுமே என்னோட புன் சொற்களால உன்னை அலங்கரிக்கவே முடியாது, உன்னோட குணங்களால மட்டும்தான், உன்னை திருக்குணங்களால மட்டும்தான் அலங்கரிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 9வது ஸ்லோகம் ரொம்ப அழகா ஸ்ரீனே ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகத்துல பராசர பட்டர் இப்ப நேர ஸ்ரீரங்கநாதன் கிட்ட போயிட்டார், நம்பெருமாள் கிட்ட போயிட்டு நேர விவாதம் தான். அவரோட சம்வாதம்னு சொல்றதா விவாதம் சொல்றதா தெரியல. பாரு, நான் பிராட்டி பத்தி தான் பாட போறேன். ஆனா பிராட்டி உன்னோட பெரிய உன்னோட பட்ட மகிழ்ச்சினாலும் உன்னோட குணத்துல கொஞ்சம் தாண்டிதான் இருக்கா, அதை பத்தி தான் இந்த ஸ்லோகம் பாட போறேன்னு போய் பெருமாள் கிட்ட சொல்ற. பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது எல்லாம் இல்ல, பெருமாள் கிட்ட போய் நேர டைரக்ட் என்ட்ரி போய் அந்த திருக்குமாரன்ற ஒரு ஸ்தானத்துல எடுத்து நேர போய் ரொம்ப அழகா சாதிக்கிறார். அது என்னதுன்றத இன்னொரு நாள் பார்க்கலாம் நம்ம. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.